தமிழ் உலகில் இன்று அவ்வளவு எளிதிலெல்லாம் நீங்கள் அழைத்து வர முடியாத ஒரு ஆளுமை தான் ராஜா சார் அவர்கள். அன்புக்காகவும் நட்புக்காகவும் இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்பதால் தான் அவர் வர முடியும். அல்லது டாக்டர் 80 வயது பாருங்களேன், அவருக்குள் இருக்கிற இயற்கை உள்ளமும் இப்படி நல்ல முயற்சிகளை அவர் பணம் எளிமையாக உட்கார்ந்துருக்காரு. இதே போலத்தான் நம்ம ஜெகதீசன் சாரையும் சொல்லலாம். அவரும் மதுரை மல்லியை உலகமயப்படுத்திய ஒரு ஆளுமை, சாதாரண கிடையாது. ரொம்ப எளிமையாக உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி அனில் சேமியா அவர்கள் தன் தொழில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தில் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. பெரிஸ் மகேந்திரன், நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஏன் சார் நான் ஒரு வகையில் நான் ஜெயிக்கிட்டேன், இந்த சங்கம் சார் இதெல்லாம் விட்டுருங்க சார், சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி தமிழ் பெரிய உலகத்துக்கு வாங்க. இன்னைக்கு காலையில் சொன்னேன், உங்களுடைய பணி செய்கிற அந்த வேகத்தை பார்க்கிற போது பேசாம ஒரு அரசியல் கட்சி ஏதாவது நீங்க ஆரம்பிச்சுங்களேன் அப்படின்னு. இல்லை, இதை நான் வேடிக்கையாக சொல்லலைங்க. ஒரு சிலருக்கு சில ஆற்றல் இருக்கும். இந்த ஒருங்கிணைப்பு, நாள் முழுதும் ஒருங்கிணைப்புங்கிறது சாதாரண ஒரு வேலை அல்ல.